கிழக்கு பார்த்த வீட்டிற்கும் வடக்கு பார்த்த வீட்டிற்கும் முன்முகப்பு ஃப்ரண்ட்டில் பூஜை அறை ஈசான மூலையில் வைக்கலாமா? இது மாதிரி ஃபேண்டாஸ்டிக்கான பிளானை இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சப்ஸ்கிரைப் செய்யலைன்னா சப்ஸ்கிரைப் செய்து வைங்க. கருடமனை யாருக்கு வசதி அப்படின்றது இந்த வரைபடத்தில் பார்ப்போம் வாங்க. கிழக்கு, மேற்கு, வடக்கு, தெற்கு, ஈசான மூலை, அக்னி மூலை, கன்னி மூலை, வாயு மூலை. 26க்கு 67 217 குழி கருடமனை. சுக்கிர தசை நடக்குது. சுக்கிரன் ஆட்சி, சுக்கிரன் உச்சம், சுக்கிரன் நல்ல நிலையில் இருக்கிறவங்களுக்கு பொன் பொருள் சேருவதற்கு உண்டான அமைப்பு. சுக்கிரன் குருவோடு சேர்ந்திருக்கிறவங்களுக்கு கருடமனை 59 வருடம் 11 பொருத்தத்தில் 9 பொருத்தம் வைத்து வீடு கட்டலாம். கிழக்க பார்த்த வீட்டிற்கு மேசம், சிம்மம், தனுசு ராசிக்காரர்களுக்கு யோகம். ஸோ கிழக்க பார்த்த வீட்டிற்கு ஈசானத்தில் பூஜை அறை வைப்பதும், ஈசான மூலைக்கு உண்டானவர் குரு பகவான். ஜாதகத்தில் குரு ஆட்சி உச்சம் பெற்றிருந்தால் ஈசானத்திலே பூஜை அறை வச்சு கட்டுறது பெரிய அளவில் உயர்வை கொடுக்கும். அடி அளவுகள் எல்லாம் வாசப்படி இருக்கிற மாதிரி அமைப்பு சிறப்பு. ஸோ இதில் ஹாலு, அக்னி மூலையில் கிச்சன், ஸ்டோரு, மாடிப்படி, 1 2 3 பெட்ரூம். ஸோ எல்லாமே வாசப்படி அமையப்பட்டிருக்குங்க. இந்த பெட்ரூமுக்கு உண்டானதில் கன்னி மூலை பீரோ வைக்கிறதுக்கு உண்டான அமைப்பு, கட்டிலுக்கு உண்டான ப்ரொவிஷன். இது மாதிரி அடியை அமைக்கிற மாதிரியே நீங்கள் அமைங்க, சிறப்பு. இங்கே வைக்கும்போது இப்படி அமைச்சிக்கிறது நல்லது. அதே மாதிரி இங்கே கட்டில் அமைக்கும்போது இப்படியே வச்சுக்கிறதுக்கு சிறப்பு. ஓகே நண்பர்களே, ஈசானத்தில் பூஜை அறை வச்சு கட்டுங்க. வரைபடம் திருத்தமோ வரைபடம் புதிதாக வேணுமென்றாலும் அப்படியே இருக்கிறது மதுரையில் இருக்கிறேன். தேவைப்படுறவங்க கான்டாக்ட் பண்ணிவிட்டு வாங்க. வரைபடம் ஆன்லைன்லேயே கேட்டு வாங்கிக்கோங்க. வணக்கம்.